அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண் சர்மாவின் இனிய பிகாரி வருட வணக்கங்கள். இன்றைய தினம் ஏப்ரல் 14 மதியம் 2:25 ஞாயிற்றுக்கிழமை அன்று விளம்பி வருடத்தை பணிவுடன் அனுப்பி வைத்து பிகாரி வருடத்தை அன்புடன் வரவிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம். அந்த பிகாரி வருடம் பிறந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மீன ராசிக்கு அந்த பிகாரி வருடம் எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். மீன ராசி என்பது பூரட்டாதி 4வது பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்களையும் கொண்டது. ஆகவே அந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பலாபலன்கள் பொருந்தக்கூடும். இந்த பிகாரி வருடம் பிறக்கின்ற அந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பாதிப்புகளும் தசாபுக்திகளும் இருந்தாலும் அதிக காலம் ஒரு ராசியில் இருக்கின்ற முக்கியமான 4 கிரகங்களின் பலாபலன்கள் தான் நன்மையோ தீமையோ செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். மற்ற கிரகங்களெல்லாம் மாதக்கணக்கிலோ இல்லை நாள் கணக்கிலோ ஒரு ராசியில் இருப்பதால் அது மிகப்பெரிய அல்லது அந்த மாற்றம் என்பது உணரக்கூடிய வகையில் இருக்காது என்பது தான் உண்மை. அப்படி பார்க்கின்ற போது மீன ராசிக்கு 10வது இடத்தில் முக்கியமாக தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் குரு சனி கேது ஆகிய 3 கிரகங்களும் இருப்பது என்பது ஒரு விதத்தில் நன்மைதான். அதே நேரத்தில் 4வது இடத்தில் ராகு பகவான் இருப்பது என்பது சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது என்பது வேறொரு வகையில் சில சிரமங்களை தரக்கூடியது. கையில் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பாகத்தான் தெரிகின்றது. 10வது இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது செய்கின்ற வேலையில் அல்லது தொழில் செய்தாலும் சிறப்பானதாகவும் திறமையை காட்டக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவானும் கேது பகவானும் 10வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத மாற்றங்களையும் தேவையில்லாத இடம் மாறுதல்களையும் தரக்கூடிய அமைப்பாகவும் தெரிகின்றது. முன்னேற்றத்தை தருவதற்காக வேறு இடத்திற்கு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பாகவும் இந்த கேதுவும் சனியும் 10வது இடத்தில் இருந்து தங்களுடைய வேலையை காட்டுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அதே நேரத்தில் குரு பகவான் சனியுடனும் கேதுவுடனும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடம் மாறுதல்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் தெரிகிறது. உங்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த இடமாற்றத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அல்லது பதவி உயர்வோ அல்லது வேறு வகையிலோ உங்களுக்கு சம்பள உயர்வோ ஏதோ ஒரு வகையில் 10வது வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் என்று தான் சொல்ல வேண்டும். 4வது வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள், அஜீரணம் ஆகக்கூடிய வாயு தொல்லை என்று சில வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ராகு பகவான். சரியான நேரத்தில் சாப்பிடுவது, சரியான நேரத்தில் தூங்குவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பணியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற தொல்லைகளை ராகு பகவான் தந்து விடுவார். ஆனாலும் குரு பகவான் 7வது பார்வையாக ராகுவை பார்க்கின்ற காரணத்தினால் அவைகளின் வீரியம் குறைந்தாலும் நிச்சயமாக இது ஒரு வகை பாதிப்பையும் சுறுசுறுப்பையும் குறைக்கத்தான் செய்யும். குரு பகவானின் 5வது பார்வையாக மீன ராசிக்கு 2வது இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக பண வரவு என்பது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. எதிர்பாராத வகையில் பாராட்டுக்களையும் திறமைகளையும் காட்டுகின்ற வகையில் உங்களுக்கு சன்மானமாக சில பணம் வரக்கூடிய சில வகைகளில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்க்கின்ற குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் செய்வார்.
அதே போல் 7வது இடத்தை பார்க்க 4வது இடத்தை சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4வது இடத்தையும் அங்கிருக்கின்ற ராகுவையும் பார்க்கின்ற குரு பகவான் உங்களுடைய தொழில் விஷயமாக வேறு பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்று தருவார். அதாவது தொழில் விஷயமாக வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு மாதத்திற்கும் மேலாக வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த குரு பகவானின் 9வது பார்வையாக மீன ராசிக்கு 6வது வீடாக சிம்ம ராசி அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் அந்த 6வது வீட்டை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் சில கடன்களை ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக பணம் வந்து சேரும். கடன்கள் குறையக்கூடும். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பாக குரு பகவானின் பார்வை அமையும். ஆகவே இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையும் குரு பகவானின் இருப்பும் மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் 10வது இடத்தில் இருக்கின்ற கேதுவும் சனியும் குரு பகவானின் அனைத்து முன்னேற்றமான பலன்களையும் சற்று குறைத்து தான் விடுவார். ஆகவே உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் நல்ல பலன்களை குரு பகவான் தந்தாலும் சில அசுப பலன்களையும் சனியும் கேதுவும் தந்து விடுவார். ஆகவே இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் 3வது பார்வையாக மீன ராசிக்கு 12வது இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்கி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் 12வது இடம் என்பது வெளியே சென்று பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஏற்கனவே சொன்னது போல ஒரு மாதம் வெளியே சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் பலமாக ஏற்படும் இந்த சனியினால். அதே நேரத்தில் கேது பகவான் 10வது இடத்தில் இருந்து வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் அல்லது வேறு வேலைக்கு முயற்சி செய்கின்ற அமைப்பையும் தந்து விடுவார். இந்த வேலை மாற்றம் என்பது வேறு துறையிலே நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கேது பகவான் உங்களுடைய வேலையில் மாறுதல்களை மட்டுமல்லாமல் உங்கள் வேலை செய்கின்ற அமைப்பையே மாற்றிவிடுவார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே 10வது இடத்தில் சில மாறுதல்களை சனியும் கேதுவும் கொடுத்தாலும் குரு பகவானின் இருப்பிடத்தால் சற்று அவைகளின் வீரியம் குறையும் என்று தான் சொல்லலாம். ஆகவே இந்த காலகட்டத்தில் விகாரி வருடம் உங்களுக்கு அற்புதமான பண விஷயத்தில் அற்புதமான பலன்களை தந்தாலும் பல இடங்களை சென்று பார்க்கின்ற வகையில் வேலை விஷயமாக செல்லக்கூடிய அமைப்பையும் தருகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் ராகுவினால் சில விஷயங்களில் நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது வாகனம் இருந்தும் பெட்ரோல் போட முடியாத ஒரு இக்கட்டான நடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது பெட்ரோல் அருகில் இல்லாத காரணத்தினால் வாகனத்திற்கு பெட்ரோல் போட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அல்லது கையில் பணம் இருக்கின்ற போது வெளியே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இப்படி சில அசௌகரியங்களை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாலும் குருவின் பார்வையால் அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்டுவிடும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மீன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இல்லாத பலனைத்தான் எதிர்பார்க்கலாம். நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் என்று இல்லாமல் சுமாருக்கும் மேலான பலன்கள் அடிக்கடி வந்து உங்களை சந்தோஷிக்க வைக்கப் போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்வது நல்லது என்பதை பார்க்கலாம். இந்த விகாரி வருடமானது மீன ராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலனையோ அல்லது மிக சிரமமான பலனையோ தரப்போவதில்லை என்று தான் பார்த்தோம். கலப்படமான பலனை தருவது மட்டுமல்லாமல் சில அலைச்சல்களை தருவது தான் மிகப்பெரிய பலனாக இருக்கின்றது. ஆகவே இந்த மீனராசிக்கு எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்தால் அவைகளிலிருந்து மீண்டு வரலாம் என்பதை பார்க்கலாம். சிவன் கோயிலில் உள்ள அம்பாள் சன்னதிக்கு சென்று தினசரி 7 முறை
பிரகாரத்தை பிரதட்சணமாக வர வேண்டும். இப்படி 11 நாட்கள் செய்தால் நிச்சயமாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் சக்திக்கேற்றவாறு 2 இட்லியோ 4 இட்லியோ ஏழைகளுக்கு தானமாக அன்னதானமாக கொடுத்து வந்தால் நிச்சயமாக நல்ல பலனை தரும். அப்படி 19 வாரங்கள் செய்தால் மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். அதற்கு பிறகு முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு பிச்சைக்காரர்களுக்கோ தானம் செய்வதில் நல்ல பரிகாரமாகவும் அதே நேரத்தில் உங்களுடைய மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கூட்டக்கூடிய பரிகாரமாக அமையும். நன்றி, வணக்கம்.